தமிழகத்தில் ஆலய முதல்வர் எடப்பாடியார் பாருங்க பின்னாடி டக்குன்னு பார்க்க வேண்டாமா? நாளைய முதல்வர் எடப்பாடியார் கழக பொதுச் செயலர் எடப்பாடியார் ஆமா சினிமா நடிகர் விஜயோடு அவர் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களோடு அதிமுகவிற்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. இது 2 தினங்களுக்கு முன்பே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய அனுமதியோடு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் முனுசாமி அவர்கள் பத்திரிகையாளர்களை அழைத்து இது சம்பந்தமா விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. அதனால இந்த கேள்வி திரும்ப திரும்ப எழ வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே இருக்காங்க. 45க்கும் மேற்பட்டவர்கள் இங்க வந்துட்டாங்க. அவர் சி சண்முகம் வரல, ஒரு 2-3 எம்எல்ஏ வரல. அவங்களுக்கு தனிப்பட்ட வேலை இருக்கிறாங்க. அவர் டெல்லி போகிறாரு. அதனால அது நம்மளுடைய வேலை இல்லை. நம்ம பாண்டிச்சேரி சம்பந்தமா தான் இருக்கிறோம் இல்லையா. அவர் இங்க ஒன்றும் அவசியம் இல்லாது. அதனால அந்த கேள்வியே எழல. இப்போ அவர் எடப்பாடியார் வந்ததுடைய நோக்கம் தன்னுடைய பிள்ளைகள் வெளிமாநிலத்தில் தங்கிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை சந்தித்து ஒரு ஆதரவாக பேசிட்டு போகிறார். இல்ல 1968 தமிழ் யூனோ தமிழ் எஸ் மேடம் 1968 ஓகே இயர்ஸ் கிட்டத்தட்ட 58 இயர்ஸ் தமிழகத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களால் துரத்தி அடிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி இன்னை வரைக்கும் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியல. அமைச்சரவையிலும் சரி, மற்ற விஷயத்திலும் சரி. இப்போ அதனால் அவங்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருந்தாங்க. இந்த நேரத்தில் விஜயுடைய கட்சிக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. சரிங்களா? இது ஒரு சந்தர்ப்பவாத ஆதரவு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு தான் இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாங்க. அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அப்படி இருக்கும்போது திடீர்னு விஜய்க்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் போது பதவி வெறி
அமைச்சரவையில் பங்கு எடுக்கணும். அந்த காங்கிரஸ்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான பதவியினுடைய வெறியில் வந்து தமிழகத்துடைய அரசியலே வந்து புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை காங்கிரஸ் கட்சி உருவாக்கி அதை தடுக்குகின்ற நோக்கம் எங்களுடைய எடப்பாடியாருக்கு நடக்கும். சார் எத்தனை நாள் இருப்பாங்க சார் இங்கே ரிசார்ட்டில் சார்? அது வந்து நீங்கள் வந்து மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைகிற வரைக்கும் அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. தேங்க்யூவா. No. Only Tamil. Can someone you respond in Tamil? Can someone please translate my question? Please translate it out. நான் ஏதோ சொல்ல போக any update from 1 minute. Yes. நான் ஏதோ சொல்ல போக எனக்கு ரொம்ப வேண்டாத சில ரிப்போர்ட்டருங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஒன்றுக்கு நாளாக திருச்சி செய்தி அனுப்புகிறாங்க. மனசு கஷ்டமாகுது. நான் சொல்கிறது வந்து எங்கள் ஊர் செய்திகளை சொல்கிறேன். அதனால் நீங்கள் காங்கிரஸாக இந்த கேள்வியே கேட்காதீங்க. நான் வந்து நேர்மையாக போல் சொன்னால் கூட குறுக்கோயில் எடுத்துக்கிறேன். Sir, I'll request madam to translate my question for you. Sir, I am requesting madam to translate my question for you. Okay. Sir, any update on government formation? Sir, translation மேடம் அவங்களே போதுன்றாங்க. போதும். Okay, take care. One bite, please. What the issues have been discussed in the meeting? Sir, you can speak in Tamil only. Tamil. Sir, பொது செயலாளர் இருக்கிறார் உள்ள பேசுங்க. Chandru.
Ask him not in Tamil. Ask him in Tamil only. மகிழ்ச்சியான தருணம் போயிட்டு Any decision on government. Any decision சார், ஆட்சி எப்போது அமைக்கிறதா இருக்கீங்க? கூட்டணி கொடுத்து ஆளுநர் தொடர்ந்து இந்த மாதிரியான சிக்கல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதனாலதான் இந்த கேள்வி. அதாவது அப்படி இல்லைண்ணே, சிக்கல் வந்து நான் இன்னைக்கு சந்திக்கல. எங்க அண்ணன் வந்து கடந்த 15-16 வருஷமா நிறைய சிக்கல் சந்திச்சு நடந்து வந்துருக்காரு. எல்லாரும் சிக்கல் சந்திப்பாரு, கண்டிப்பா ஜெயிப்பாரு படத்துல. இல்ல அது சார்ந்து எங்க தலைமை முடிப்பாரு, அண்ணன் முடிவு. காங்கிரஸ் கட்சிக்காரங்க டிவிகே கூட கூட்டணி வச்சதை வன்மையா எதிர்த்து வராங்க. டிஎம்கே காரங்க இது நீங்க அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா எங்க கட்சிக்கு வரவங்க வெல்கம் தான் பண்ண முடியும், வரவேற்க முடியும். விசிகா இவங்கெல்லாம் நேரிலே சென்று அழைப்பு விடுத்திருக்காங்க. இது அவங்க தரப்புல இருந்து என்ன முன்வைக்கப்பட்டிருக்குது? ஒரு கட்சி ஆட்சி அமைக்க ஒரு ஆளும் தரப்பு என்ன முயற்சி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். முடிவு அவங்க தான் இருக்கு. எத்தனை நாள் ஆட்சி அமைக்க விரைவில் கண்டிப்பா அமையும். எப்போது ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றது இல்ல, அது வந்து எங்க மேல்மட்ட குழு பேசிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா நல்லபடியா முடியும். Any confirmation about forming the government and support from the CPI and CPM? இல்லைன்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா அரசியல் ஒரு முடிவெடுக்காத சூழ்நிலை, நாங்கள் சில கருத்து பேச முடியாது. வேற தொடர்ந்து இப்போது வரைக்கும் அவங்க முடிவு எடுக்காதே இருக்கிறாங்க. இது இந்த திமுக தலைமையும் வந்துட்டு எங்கள் கூடவே இருக்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட வலியுறுத்ததையாவும் இன்னொரு பக்கம் தகவல் இருக்கு. இப்படி இருக்கையில எப்படி அவங்க தாவைக்கு பக்கம் வருவாங்க அப்படின்றத நீங்க நம்பிக்கை தானே. நாங்கள் ஜெயிக்கவே மாட்டோம். நாங்கள் 108 எடுத்து ஜெயிச்சோம் இல்லையா, அந்த நம்பிக்கையை தான் நாங்கள் வச்சிருக்கோம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க கட்சி எடுக்க முடிவு, எங்க கட்சி வந்து நாங்கள் அதுக்கான முயற்சி நாங்கள் செஞ்சிருக்கோம். இல்ல, அது எங்க சட்ட வாசம் பேசிக்கலாம். அவங்ககிட்ட கேட்டுக்குவோம், நம்மளா பேச முடியாத விஷயம். And do you think that government is not following the constitutional process to allow the largest single party to form the government? எல்லாமே அதாவது சட்டப்படியே விஷயம் நம்ம பண்ணி போயிட்டு இருக்கோம். எப்படின்னா எங்களால என்ன முடியுமோ அதுக்கான முயற்சி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆளுநர் அவரால் என்ன முடியுமோ அவர் அந்த வாக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கண்டிப்பா விரைவில் வந்து நாங்கள் பெருமை நிரூபிப்போம். எந்த மாற்றம் இல்லை. என் பேர் லெப்ட் பண்ணி நான் தேனி. No comments. Sir, No. what is your observation on the current scenario, sir? There is not a stable government. The TVK is yet to form a stable government. They don't have the majority. They are struggling. What is your observation? I don't want to make any comments. What is the agenda of this meeting, sir? No agenda. Thanks to the people. All right. Including Chennai. In Chennai, on behalf of left parties and VCK, the leaders of these parties have attended the protest. We demand the union government to withdraw the price hike of gas cylinder, as well as withdraw the circular already circulated by the Railway Department on April 24th regarding the rationalization, that is redistribution and surrender of created posts. So for these two demands, CPI, CPIM, CPIML Liberation and VCK, all the four party cadres have participated in this protest. We request the union government to withdraw the price hike of gas cylinder and stop the rationalization of workers in railway department. Emerging as a single largest party in Tamil Nadu Legislative Assembly election, but governor asking 118 MLA signature
then after he will invite for the forming the government. What do you say on this thing? Usually governor has to invite the leader who is having single largest numbers in the assembly elections. But now he is asking Mr. Vijay to prove the sufficient number 118 to form the government. This is not fair one. I feel that TVK President got support from the Congress, Tamil Nadu Congress Committee. Only because of this decision, BJP and Union government is intervening in this issue, giving pressure to him and provoking him. This is not fair. On behalf of VCK party, we request our honorable governor to invite him to form government. Sir, VCK will support TVK? We will decide later. We are going to convene our high-level committee meeting tomorrow evening. Any discussion on inspection? That is a usual meeting. There is no any important message to convey. Tomorrow you will take a meeting with left parties in Chennai. What do you... So they are going to convene their state-level committee meeting. After their discussion, they will decide what will they do, whether support or not to TVK party. So we are waiting for their decision. Why? Because we are also working with left parties for the past 10 years. So in this crisis, we plan to take a decision along with the left parties. So we are waiting for their decision. Last question, DMK and DMK coalition speculation in Tamil Nadu politics. What do you say on this? I don't know about this. I don't know anything else about this plan. After getting any information regarding this, I'll reply to you. Thank you.